கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் மனுஷ ரூபமாக மனுஷ சாயலாக இந்த பூமியிலே நமக்கென்று பிறந்தார். தேவன் எவ்வளவோ பெரிய உன்னத நிலைமையில இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே பூமியிலே தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த பணி, அவருடைய ஊழியம் மிகவும் உன்னதமானது. அதை வேறு யாராலும் செய்ய முடியாது. பிதாவையும் மனுஷனையும் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், மனுஷர்களை தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளுகிற அந்த உன்னத ஊழியம், அவர் அதற்காக அந்த பெரிய உன்னத பதவியிலிருந்து தன்னை தாழ்த்தி இந்த பூமியின் மண்ணிலே வந்தார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையிலே மிகவும் தாழ்மையுள்ளவராக தன்னை தானே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். முந்தைய வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். தேவனுக்கு சமமாயிருப்பது ஒரு பெரிய விஷயம். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதையும் துச்சமென துறந்து விட்டு இந்த பாவிகளாகிய நம்மை மீட்கும்படியாக தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபம் எடுத்தது மட்டுமல்ல, மனுஷ வாழ்க்கையிலும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக தன்னுடைய பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்து, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். மட்டுமல்ல, அவருடைய வலது பாரிசத்திலே இயேசு கிறிஸ்துவை உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். நாம் நம்மை நாமே தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஊழியங்களிலே பெரியப்படுவார். அது தேவனுக்கு உகந்த அவருக்கு சித்தமான ஊழியமாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதுல பார்க்கும் பொழுது 11-12 வசனங்களிலே சொல்லுகிறார், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாமவே நம்மை நாமே உயர்த்துகிறவர்களாக காணப்படக்கூடாது. அதாவது நாம் போஸ்டிங் பண்ணக்கூடாது, நம்மை பெரியவர்களாக காட்டக்கூடாது, நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து தாமே சொன்னது போல நாம் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நாம் ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பெரியவர்களாக்குவார். அதாவது நம்மை நாமே தாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய களங்களிலே கூட பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே அவர் பெரிய காரியங்களை செய்தார். அவரை தேடி ஜனங்கள் திரளாக வந்தார்கள். மட்டுமல்ல, அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருந்தார். அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தும் தன்னுடைய ஊழிய களங்களிலே அவர் போய் தன்னை வெளிப்படுத்தாதபடி அநேக இடங்களிலே மறைந்து போனார். அநேக இடங்களிலே என்னுடைய அற்புதங்களை சொல்லாதிருங்கள் என்று அவர்களோடு அறிவுரைப்படுத்தினார். இன்னும் சில இடங்களிலே அவர் தன்னுடைய அற்புதங்களை வெளிப்படுத்தினார் தேவ நாம மகிமைக்காக.
மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நாம் அனைவரும் நம்மை நாமே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய ஊழிய களங்களிலும் நம்முடைய வாழ்விலும் நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தது போல நாங்களும் எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய ஊழிய களங்களிலே உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு சித்தமானவைகளை செய்ய உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.